வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியங்கள் வெர்ஷனில் கம்புனா என்ன, கம்பில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி கம்பு பற்றின A to Z டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலே அதிகமாக பயிரிடக்கூடிய தானியங்களில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த கம்பு தான். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற இடங்கள்லையும் சரி, அதிக வறட்சியை தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய பயிராகவும் எல்லா மண்ணுக்கும் ஏற்ற பயிராகவும் இருக்குது இந்த கம்பு. 70 காலகட்டங்களில் பஞ்சம் வந்தப்போ அன்னைக்கு நிறைய பேரோட அன்றாட வாழ்வாதார சாப்பாடாகவே இந்த கம்பும் மக்காச்சோளமும் தான் இருந்துச்சு. புரோட்டீன், அயன், ஃபைபர், பாஸ்பரஸ், கரோட்டின், ரிபோஃப்ளோவின், நியாசின், விட்டமின், மாவுச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீஷியம், இப்படி பல சத்துக்களை உள்ளடக்குனது தான் இந்த கம்பு. இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தான். அதனால் உடல் சூடு இருக்கிறவங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, மூலம் போன்ற பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க இந்த கம்பை தாராளமாக எடுத்துக்கலாம். கம்பில் இருக்கக்கூடிய கரோட்டின் கண் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து கண் பார்வைத்திறனை மேம்படுத்தும். ஸோ கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, டிவியில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறவங்க இந்த கம்பை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். கம்பில் 11.8% புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதாவது 50 கிராம் கம்பில் 5லிருந்து 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவுறதோட இளநரையையும் தடுக்குது. மேலும் புரோட்டீன் நம்ம உடம்போட கட்டமைப்புக்கு எந்த அளவு முக்கியம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கம்பில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதால எலும்புகளோட வலிமையையும் அடர்த்தியையும் அதிகரித்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்குது. இதை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும். எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும், கொறிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே தோணாது. கம்பில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் ஸ்மூத்தாக நடக்கும். சேம் டைம் மலச்சிக்கலும் இருக்காது. நாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அரிசி கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்பில் 8 மடங்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. கம்பில் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கிறதால ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அவ்வளோ நல்லது. உடல் சோர்வு மற்றும் மனசோர்வை சரி செய்யக்கூடியது இந்த கம்பு. ஆஸ்துமா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதோட ஊழச்சதையை கரைச்சி உடலை இறுக்கி ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ண வைக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கம்பை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம். கம்பு ரத்தத்தில் உள்ள இறுக்கத்தன்மையை தளர்த்தி பிராணவாயு கிரகிப்பை அதிகரித்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கிறதோட ரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் சுத்தம் செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை வலுவாக்குது. கம்பில் அதிக அளவு ஃபைபரும் குறைஞ்ச அளவு கிளைசமிக் இண்டெக்ஸும் இருக்கிறதால சர்க்கரை நோய் ஏற்படாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. மாதவிடாய் சமயங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதீத இரத்தப்போக்கு, அடிவயிற்று வலிக்கு கம்பு சிறந்த தீர்வாக இருக்குது. குழந்தை பெற்ற தாய்மார்கள் கம்பை தினமும் உணவில் சேர்த்துக்கிறப்ப தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். வயிற்றுப்புண், செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுக்கிறப்ப வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு இளமையை மெயின்டைன் பண்ணுது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றுது. மற்ற தானியங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்பில் 5% எண்ணெய் சத்து இருக்குது. இந்த எண்ணெயில் 70% நிறைவுறா கொழுப்பு அமிலம் இருக்குது. இது உடம்புக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கம்பை ஊற வச்சு முளைக்கட்டி கம்மம்புல் மாதிரி இன்டேக் எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் இன்னுமே அதிகமாக கிடைக்கும். கம்மங்களியாவோ இல்லை மோர் வெங்காயம் சேர்த்த கம்மங்கூழாவோ இன்றைக்கி ட்ரெண்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு எண்ணெய் விட்டு நைஸாக சுட்ட கம்பு தோசையாவோ, முருங்கைக்கீரை சேர்த்தா கம்பு அடையாவோ, இல்லை கம்மஞ்சோறாவோ, இல்லை ஹெல்த் மிக்ஸாவோ, இட்லியாவோ, இப்படி ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி விதவிதமாக செஞ்சு அசத்துங்க. என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தாச்சு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்தாச்சு, அதில் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலான்னு பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக என்னதான் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட இதையும் சில பேர் சாப்பிடக்கூடாது அல்லது சாப்பிட்றத குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்குது. அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கம்பு குளிர்ச்சிங்கிறதால குளிர் மற்றும் மழை காலங்களில் கிளைமேட்டே கூலாக இருக்கும். இப்போ இந்த கம்பை உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்பை இன்னுமே கூலாக்குறப்ப இன்னுமே நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஸோ குளிர்காலங்களையும் மழை காலங்களையும் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுபோக அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, வாத பித்த கபத்தில் கப தேகத்தை கொண்டவங்க, இவங்க எல்லாருமே இந்த கம்பை யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கணும், இல்லைனா குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கம்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.